ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் வெல்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை செடி பற்றி தான். அதுதான் பிரண்டை. மொட்டை மாடியில், பால்கனியில், சின்ன வீட்டு தோட்டத்தில் கூட ரொம்ப ஈஸியாக ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம வீட்டு கழிவுகளையே பயன்படுத்தி இந்த பிரண்டை செடியை எப்படி அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர்க்கலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு என்ன மண்கலவை பயன்படுத்தணும், என்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு வெயில் வேணும், என்ன ஃபெர்டிலைசர் இலவசமாக நம்ம வீட்டில் உள்ளதையே வச்சு பயன்படுத்தி இந்த பிரண்டை செடியை வளர்க்கலாம், பூச்சி தொல்லை வராமல் இருக்க என்ன பண்ணலாம், பந்தல் அமைப்பது எப்படி இருக்கணும், இதையெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பிரண்டையால் நமக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்றதையும், சமையலில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரண்டை ஒரு கொடி வகை மூலிகை செடி. இது 4 பக்கமும் நல்லா ஸ்கொயராக இருக்கும். ரொம்ப வெயிலை தாக்கு பிடிச்சி வளர்கிற செடி. எவ்வளவு வெயில் இருந்தாலும் நம்ம குறைவாக தண்ணி ஊற்றினாலும் நல்லா வளரும் திறன் கொண்ட செடி இந்த பிரண்டை. அதனால் மொட்டை மாடி மாதிரி வெயில் அதிகம் இருக்கிற இடங்களுக்கு இது பர்ஃபெக்ட் செலெக்ஷன் சொல்லலாம். ரொம்ப குறைவான பராமரிப்பில் அதிக உரமே இல்லாமல் வளர்ந்துடும். இதனால் இதை ஆரம்ப நிலை தோட்டக்காரர்களுக்கு, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஏற்றது. இப்போ தான் நீங்கள் தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரண்டையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஈஸியாக. இப்போது இந்த பிரண்டைக்கு மண்கலவை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பிரண்டைக்கு நல்ல ட்ரைனேஜ் இருக்கிற மண் தேவை. தண்ணி தேங்கினா வேர் அழுகிரும். அதனால் இந்த ரேஷியோவில் ஃபாலோ பண்ணுங்கள். மண் கலவைக்கு 50% தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க, 20% வெர்மி கம்போஸ்ட், 30% கொக்கோபிட் எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, அப்படி இல்லைன்னா காய்ந்த வேப்பிலைகளை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மண் நல்லா செட் ஆகிறதுக்கு 2 நாள் நல்லா ரெஸ்ட் தேவை. அதை தண்ணி ஊற்றி தெளித்து நல்லா நீங்கள் அதை மண்ணை ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம நடவு செஞ்சோன்னா நல்லா வேர் விட்டு வேகமாக இந்த பிரண்டை வளரும். கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மண் கலவையை ரொம்ப ஈரமாக வச்சிடாதீங்க. ஈரம் அதிகமாக இருந்தால் நடவு பண்ணும்போது நம்ம கட் பண்ணி வைக்கிற அந்த கட்டிங்ஸ் அழுகிரும். ஸோ இப்போது நம்ம என்ன பாட்டதுக்கு வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் பயன்படுத்தி இருக்கிறது பெரிய பெயிண்ட் பக்கெட் தான் பயன்படுத்தியிருக்கேன். பெரிய பெயிண்ட் பக்கெட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 இல்லைன்னா 5 ட்ரெயின் ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இலைச்சருகுகளை ஒரு லேயராக போட்டுட்டு நம்ம மேலே சொன்ன ஏற்கனவே மண் கலவையை அதில் ஃபில் பண்ணி வச்சுருங்க. நான் காட்டியிருக்கிற மாதிரி இந்த பக்கெட்டை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி பாட்டு இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நாங்கள் இது பழைய பெயிண்ட் பக்கெட். இப்போது எப்படி நடவு பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பிரண்டைக்கு விதை தேவையே இல்லை. அந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாக நம்ம ரொம்ப ஈஸியாக புது செடியை உருவாக்கலாம். ஏற்கனவே இருக்கிற பிரண்டை கொடியிலிருந்து ஒரு அரை ஜான் 6 இல்லை 8 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன பகுதியை கத்திரிக்கோலால் கட் பண்ணுங்க. இதில் குறைஞ்சது 2 இல்லைனா 3 முடிச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 இல்லைனா 3 அந்த கட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கட்டிங்ஸை ஒரு நாள் நிழலில் வச்சு கொஞ்சம் லைட்டாக காய விடுங்க. இது கட்டிங் பண்ணும்போது அதிக ஈரம் போய் அழுகல் வராமல் இருக்க உதவும். நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிற மண் கலவைக்குள்ளே கட்டிங்கோட கீழ்ப்பகுதியை மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி புதைச்சு நடவு செய்யுங்க. நடவு செஞ்ச உடனே லேசாக தண்ணி தெளித்து செடியை நேரடி வெயில் படாத இடத்துல முதல் 1 வாரம் வச்சுருங்க. நல்லா வேர் பிடிச்ச பிறகு முழுசாக வெயிலுக்கு மாற்றிக்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த அளவு சின்ன கட்டிங்கை வச்சாலே போதும். சில வாரங்களுக்குள்ள நல்ல நிறைய கிளைகள் விட்டு அடர்த்தியாக பிரண்டை வளர ஆரம்பிச்சிரும். இதுக்கு அதிக உரமோ கெமிக்கலோ ஃபெர்டிலைசரோ எதுவும் தேவைப்படாது. இதுதான் இந்த வீடியோவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பகுதி. எந்த செலவும் இல்லாமல் வீட்டு கழிவுகளையே பயன்படுத்தி பிரண்டையை பராமரிக்கிற முறை. புளித்த தோசை மாவு, நம்ம எல்லார் வீட்லேயும் தோசை மாவு புளிச்சிரும் ஒரு சில டைமு. அந்த வீணாக போகிற தோசை மாவை நம்ம ஃபெர்டிலைசராக பயன்படுத்தலாம். அதை தூர கொட்டாமல் தண்ணியில் நல்லா ஊற்றி அந்த தோசை மாவை நல்லா நீர்த்து அது அப்படின்னா நல்லா டைலூட் பண்ணி செடியோட வேர் பகுதியில் ஊற்றுங்க. இதில் இருக்கிற நேச்சுரல் ஃபெர்மெண்டேஷன் பாக்டீரியா மண்ணுக்கு நல்ல நியூட்ரிஷியண்ட்டாக இருக்கும்.
இதை 15 நாளுக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும். வெர்மி கம்போஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை செடியோட வேர் பகுதியில் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு மண்ணோட கலந்து விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுருங்க. இது மண்ணோட ஊட்டச்சத்தை மண்ணுக்கு அதிகமாக கொடுக்கும். இன்னொன்று நேச்சுரல் பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வீட்டிலையே இருக்கிறதுனால பனம்பழ கரைசல், அமிர்த கரைசல், அதை கூட நீங்கள் டைலூட் பண்ணி அந்த தண்ணியை டைலூட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த செடிக்கு கொடுக்கலாம். பிரண்டை குறைஞ்சது 5லிருந்து 6 மணி நேரம் நேரடி சூரிய வெளிச்சம் தேவை. அதனால் மொட்டை மாடி இதுக்கு ரொம்ப ஏற்ற இடம். பால்கனிலையும் வளர்க்கலாம், வீட்டு தோட்டத்தில் பின்பகுதியிலையும் நீங்கள் வளர்க்கலாம். இது தண்ணீர் தன்மை அதிகம் உள்ள செடின்றதுனால தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்ல. மேல் பரப்பு நல்லா காய்ந்தா மட்டும் நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்க. வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை ஊற்றினா கூட போதும். குறிப்பாக மழை காலத்தில் தண்ணீரை குறைச்சிடுங்க, இல்லைனா வேரழுகும் பிரச்சனை வரும். பிரண்டை ஒரு கொடி வகை செடி என்பதால் இது வளர வளர படர்றதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். இதுக்கு 2 வழிமுறை இருக்குது. ஒன்று பந்தல் அமைப்பு முறை. ஒரு சின்ன மர கம்பு அல்லது இரும்பு ஃப்ரேம் வச்சு இதில் கொடியை படர விட்டுக்கலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னா, இப்படி தொங்க விடுவது. உங்கள் பாட் ஏற்கனவே உயரமாக மொட்டை மாடி போல் மேலான பகுதியில் நான் அந்த வாலில் வச்சுருக்கேன். அதனால் கீழே நல்லா தொங்கி நல்லா நிறைய கிளைகள் பிடிச்சு வந்திருக்கு. கீழே நல்லா படர்ந்து அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இந்த மெத்தடில் கூட நீங்கள் மாடியில், மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ இதே மெத்தடில் கூட நீங்கள் வளர்க்கலாம். உயரமான பகுதியில் வச்சா இப்படி கீழே நல்லா படர்ந்து வந்துடும். உங்கள் இடவசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த 2 முறையிலையும் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரண்டை செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. வயிறு உப்புசம், அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க பிரண்டை ரசம் அல்லது துவையல் நல்ல தீர்வாக இருக்கும். இது வயிற்றில் ஆசிட் லெவலை சமப்படுத்த உதவும். நேச்சுரலாக செரிமானத்தை மேம்படுத்தும். வயிற்றுல புண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு பாரம்பரிய மருத்துவம் சொல்லுது. எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு பிரண்டை ஒரு நேச்சுரலாக உதவி செய்யுது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால வயிறு சீக்கிரமாக நிறைஞ்ச மாதிரி உணர்வு கொடுக்கும். அதனால தேவையில்லாத பசி குறையும். இது உடம்புல அதிகப்படியாக சேர்ந்திருக்கிற கொழுப்பை குறைக்க உதவுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வலி, தாங்க முடியாத பிடிப்பு போன்றவற்றுக்கு பிரண்டை நல்ல தீர்வா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரண்டையை எப்படி மொட்டை மாடியில் வளர்க்கலாம், என்னென்ன மண்கலவை பயன்படுத்தணும், என்ன இயற்கை உரம் கொடுக்கலாம், அப்புறம் இந்த மூலிகை செடியால் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது, சமையலில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற எல்லா விரிவாக பார்த்தோம். வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், இந்த மூலிகை செடியை நீங்களும் வளர்த்து பலன் அடையலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நிச்சயமாக பதில் தரேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாபிக்கோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.